ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இங்கேருந்து ஷார்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா கார்டன் காமிச்சதே இல்லை. எங்கள் வீட்டு கார்டன் தான் சொல்லுவாங்க. ஸோ இதான் ரவுண்ட் ஆஃபாக கார்டனு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நிறைய செடி எங்கள் தாத்தா தான் இதை மெயின்டைனும் பண்ணுவார். அவர் தான் பிளான்டேஷன் எங்கே போனாலும் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே வந்துட்டு இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாம். இதான் என்ட்ரன்ஸ்லாம் பார்க்கும்போதே நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். இதுலேருந்து நம்ம போகலாம், பட் நிறையா செடி இருக்கும். அதுக்குன்னு ஒரு கேட் வச்சுருப்பாங்க. இந்த சைடு 2 தூண், அந்த சைடு 2 தூண், நடுவில் ஒரு பாத்வே மாதிரி. ஓகேவா, இப்போ இந்த கேட்டு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க எல்லா கேட்டுமே ஒரே மாதிரி டிசைனில் தான் இருக்கும், ஒரே கலர். அதில் நம்ம உள்ளே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இங்கே சில டைம் சுற்றி தான் நான்லாம் போவேன். ஆனால் எங்கள் தாத்தா அப்படியே மார்னிங் 6 மணி வந்தாருன்னா 11 மணி முடிக்க தோட்டத்துலேயே தான் இருப்பாங்க. இதுவும் அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அவர் ரிட்டைர்மெண்ட் டைமில் இது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அவருக்கு பிடிச்ச திங்ஸை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வச்ச இது. இன்றைக்கி கிளைமேட்டு கூட கொஞ்சம் நல்லா வார்மாக இருந்துச்சு. மழையும் பெய்கிற மாதிரி இருந்துச்சு, வெயிலும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் எடுத்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு மஞ்சள் கலர் பூ தான் இருந்துச்சு. பேர் என்னென்னு எனக்குலாம் தெரியல. இதில் சில பேர்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். இது மாமரம் இப்போ தான் கொஞ்சம் வச்சுருக்கு. ஸோ அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வாட்டர் ஆப்பிள், இன்னும் வளரல, 1 இயர் ஆக போகுது. அது ஒரு மழையில் இப்போ சாஞ்சிருச்சு. இப்போ எங்கள் மாமாவும் தாத்தாவும் சேர்ந்து முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. பட் முளைக்கும் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்வே இது நாங்களும் மாமாவும் 2 வருஷம் பொங்கலுக்கு முன்னாடி இந்த வீடு கட்டின புதுசில் ஃபஸ்ட்டு பொங்கல் வந்துச்சு. அப்போது நாங்கள் பண்ணோம். இதில் கான்க்ரீட்டும் எதுவுமே போடல. அந்த மண்ணில் அப்படியே போடுறது தான் மிச்சமான கல்லை வச்சு பண்ணியிருந்தோம். உள்ளே இருக்கிறத கான்க்ரீட் போட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாங்க. நாங்கள் சும்மா அந்த பேட்டர்ன் மட்டும் வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் இது ஒரு செடி கீரை கிடைக்கும். ஊருக்கு போகும்போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஊர்லேருந்து போகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று ஒரு கஷ்டம் என்னென்னா, இன்னும் ஊருக்கு போயிட்டோம்னா 1 வாரம் ஃபுல்லாக இந்த மாதிரி கீரை தான் எங்கள் வீட்டில் வைப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் விளைஞ்ச காய்கறியை வச்சு மட்டும்தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ஊர்லேருந்து இந்த ஜாமான்களை எடுத்து போக பிடிக்காது. பட் எங்கள் தாத்தா கொடுத்து விடுவாங்க. ஸோ இன்னொன்று ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அந்த சமைக்கிற வீடியோலையும். ஸோ நிறைய செடி வச்சுருக்காரு, ஆனால் எனக்குலாம் பேர் எதுவுமே தெரியாது. அதனால் கார்டன் கூட எடுக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கேன். ஓகே, இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன செடினே தெரியல, அதனால் வீடியோ எடுத்திருக்கேன். இவ்வளோ செடி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன, எனக்கு தெரிஞ்சது கீரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி நடந்து தான் போகணும். ஏன்னா சைடில் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுறதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை வச்சு பொரியல்லாம் பண்ணுவாங்க, கூட்டெல்லாம் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காயான முட்டை இருக்குது, வளர்ந்ததுக்கப்புறம் வைப்பாங்க. அப்புறம் மல்லிகைப்பூ செடியெலாம் வச்சுருக்காங்க. ஸோ மல்லிகைப்பூ இது ஒரு வெரைட்டியான மல்லிகைப்பூ. அதுக்கப்புறம் இந்த சைடு போகிற இதுலேருந்து ஏறி போக முடியாது. ஸோ சைடில் போனால் ஸோ ஓகே. இது மார்னிங்கே பறிச்சிட்டாங்க தாத்தா. இது இருவாச்சி மல்லின்டுவாங்க. இது நல்லா எனக்கு பேர் தெரியும். ஸ்டார் ஷேப் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் அந்த மல்லி. நான் இந்த ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கலான்னு நினச்சேன், நான் அது முடியல. நான் மட்டும்தான் நான் கேமரா எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு, கத்தாழை அதெல்லாம். ஓகே, அப்புறமா இன்னொன்று ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் ஆனால் பக்கத்தில் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். திஸ் இது எப்படி பண்ணாங்கன்னா ரீயூஸ் ஐடியா தான். தண்ணி போட்டு தாமரையை போட்டு வச்சுருக்காரு. ஸோ இந்த சைடு வரலாம். இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் ஒரு ரீயூஸ்க்காக தான் வச்சுருக்கோம். பொமக்ரானட் மரம், பொமக்ரானட் படித்து ஜூஸ் போட்டு குடித்தோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ பெருசாக காயெல்லாம் முளைக்கல. இந்த சைஸில் தான் இருக்குது, பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இந்த மரத்தில் சுற்றி அவ்வளோ பூ இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா காய் வரைக்கும் போல்
கொஞ்ச நாள் ஆகும் போல் கலர்லாம் வந்து சூப்பராக செட் ஆக. எவ்வளோ இது இருக்குதுன்னு பாருங்களேன். நாளைக்கு பறிச்சிருவாங்க தாத்தா, ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் தான் வந்து சைட்லலாம் இருக்கும். அப்புறம் கனகாமரம் அதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் அழகுக்கான சில்லறை செடிகள் வச்சுருப்பாங்க. வெத்தலை வச்சுருந்தாங்க, அது வந்து பூச்சி பட்டுருச்சு. ஸோ அதை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது ஒரு விதமான செடி, இது எல்லா இடத்துலையும் இருக்கான பேர் எனக்கு தெரியல, சாரி. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு வாழை மரம், இதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு. எப்படின்னா இன்றைக்கி வாழைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்தேங்க. ஸோ வாழைக்காய் வச்சு அன்றைக்கி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, எங்கள் அவங்க வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கார்டன் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கங்க. இந்த செடிக்கெலாம் வந்து தண்ணி எங்கேருந்து வரும் பார்க்க வேணாமா? ஸோ அங்கே பார்க்கலாம். தண்ணி வந்து இங்கே வரும். இங்கே வந்து கொல்லை பக்கத்தில் வந்து இங்கேருந்து கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு பெரிய ஓஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே இருக்கும். சாரி, இதை அப்படியே போட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு திட்டுவாங்க சொல்லிட்டு ஓகே. ஸோ கார்டனுக்கு தண்ணி அடிக்கிற அடித்தா ஃபுல்லாமே வந்து தண்ணி வந்துடும். இதுதான் எங்களுடைய கார்டன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்க நினைக்கிறேன். இதுதான் எங்கள் ஹோம் கார்டன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.